ஹலோ அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஹேர் க்ரோத்துக்கான ஒரு முக்கியமான மூலிகை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கீரைக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பல் பூண்டு கொரன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் கீரைக்கு டேஸ்ட் கொடுக்க போகிற பவுடர். வேக வச்ச கீரையை தண்ணியை பிழிஞ்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும். கடாயில் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகா இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கிட்டு அப்புறம் நம்ம கீரையை ஆட் பண்ண போகிறோம். கீரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வர்றப்போ நம்ம லாஸ்ட்டாக அந்த அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க. இது ஒரு சிம்பிள் டிஷ்ஷு. இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் தனியாகவே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரையை சாப்பிடும்போது கீரையை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம். 1 மந்த்துக்கு ரெகுலராக முருங்கைக்கீரை ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 3 நாள் நீங்கள் ஹேர் க்ரோத்துக்காக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஹேர் க்ரோத் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முடி கொட்டுற பிரச்சனையை நேச்சுரலாக நம்ம ஃபுட்டு எடுக்கிறது மூலம் சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் ரெகுலராக இது சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஹேர் க்ரோத்தில் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.